அந்த மாதிரி நல்ல மனிதரை ஒரு 2 மாதத்தில் கார் அச்சீவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து கணக்கெட்டு நான் போயிருக்கேன். நான் சம்பாதிக்கிற கதையில் என் பேர் பாரதிராஜன். நான் சென்னை ஆர்கோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு 22 சர்வீஸ். இந்த சர்வீஸ் பண்ணிக்கிட்டு பார்ட் டைமாக பண்ணியிருக்கேன். என்னுடைய லட்சியம் என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 பேருக்காவது ஒரு நல்ல வருமானம் சம்பாதிக்கணும். என் தேடல் தேடினே இருந்தேன். இந்த 10 சர்வீஸில் வந்து இந்த ஃபீல்டில் எந்த ஃபீல்டு இருந்தால் நம்ம வந்து இதெல்லாம் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து தேடினே இருந்தேன். அப்போ போகிற இடமெல்லாம் தோல்வினே போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணேன்னா ஒரு அழகான ஒரு குரல் வந்துச்சு எனக்கு. யார்? பெங்களூர்னு ஒரு குரல். யாருன்னே தெரியாது. அவர் தான் அப்ரோச் ஒரு சார் அப்பனா அலைக்ஸ்மா என்னடா அப்பனா போயா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாக பேசினேன். ஏன்னா நம்மளும் வெறுத்து தான் வந்துருக்கோம். நான் பேச்சே அப்படிதான் இருந்துருக்கோம். இன்னும் சம்பாதிக்கல சும்மா இன்னைக்கான புதுசாக அப்பனாலும் வந்துருக்குது. இவங்க நேரம் என்னென்னமோ வந்துச்சு நீ அப்பனாலும் வந்துச்சு அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி அந்த குரல் என்னை கூட்டிகிட்டே இருந்துச்சு. சரி ஏதோ ஒரு விஷயம் இருக்க மாட்டிருக்கு அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப தோஸ்து சார் பார்த்தீங்கன்னா கனகராஜ். அவர் என்ன மாதிரி ஒரு மைண்ட் உள்ள பர்சன். நாங்களாம் போகிற இடம்னாலே ஒரு 10 பேர் வாழ வைக்கணும் அப்படின்னு மைண்ட்லேயே நாங்கள் கூட்டியிருக்கோம். அப்புறம் சாப்பிட்டு போய் வீட்டில் இது ஒரு அப்பனா அது ஒரு கம்பெனி வந்துருக்கேன் சார் பாருங்க சார் பிளான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டரில் வேலை பார்க்குறேன். பிளான் எடுக்கிறேன். பிளான் எடுத்துட்டு எங்கே 2021 ஐடி போட்டு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2021 ஐடி போட்டு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே திருமலைவாய் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட். அப்போ எனக்கு என்னன்னா எனக்கு லீவ் அதிகம் அமையல. நான் வேலைக்கும் போகணும், இந்த ஆஃபீஸுக்கு இருக்கணும், இதையும் பண்ண என்னால் முடியல. அதுக்கப்புறம் போய் ஸ்லோவாக போயிடுச்சு. அப்புறம் அதே கோல் திருப்பி எங்கள் என்கரேஜ் பண்ணிட்டே இருந்துச்சு. விடலாம் அந்த பொருள். அது சாதாரண பொருள் கிடையாது. சரி எந்த ஒரு விஷயம் இருக்குமான பொருள் நம்ம அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் 2 மாதம் முன்னாடி எடுத்தேன் இந்த பிளானை. ரைட்டுங்களா? அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா எங்கேயும் போயிட்டார். ஓரளவுக்கு நல்லா. இவரும் இடையில வந்து எங்கேயும் போயிட்டு இந்த பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்குது இந்த பொருள். அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு அந்த பொருள் வந்து அதிகமாகிடுச்சு எனக்கு உங்களுக்கு. அப்புறம் தான் சரி ரைட்டு இதில் ஏதோ சரியான இடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே ஒரு பிளான் எடுத்துன்னா இந்த லீடருங்க கேட்குறது இது பண்ணுறது அது பண்ணுறது 2 நாள் வீட்டில் உட்காரும். ரைட்டுங்களா? அழகாக அந்த பிளானை பற்றி இது என்ன விஷயம் இருக்குது எதுன்னு சொல்லி கேர் பண்ணுறது. திடீர்னு போய் சொல்லுவாங்க அது வரும் இது வரும் அது வரும்னு சொல்லிட்டு. நான் அந்த மாதிரி போகிறேன். நமக்கு இன்னும் ஒரு நாலேஜ் இருக்குல்ல. அதை வந்து நல்லா அந்த பிடிஎஃப்லாம் பார்த்து நல்லா கொஞ்சம் பக்காவாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ இந்த கம்பெனி ஃப்யூச்சரில் வெஸ்டிஜ் ஆம்பே அந்த மாதிரி கம்பெனி பெட்டராக வரும் அப்படின்னு என் மைண்டில் தோணுச்சு. வெஸ்டிஜ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. அப்புறம் தான் யோசனை பண்ணேன் என்னடா ஒரு அந்த ஜாம்பானுனாட்டா நம்ம நிறுத்தி பின்னாடி லாஸ்ட் வந்து கை தூக்கினால நம்ம வந்து ஏதோ ஒரு பொருளுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கு. இந்த கம்பெனியே நாம் ஒரு ராஜன் மாதிரி இது மாதிரி வந்துடும் மாதிரி ஒரு மைண்ட் வந்துருச்சு. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் ஓட ஆரம்பித்தேன். காலையில் 6 மணிக்கு நான் போனேன்னா நைட் 11 மணி தான் வீட்டு. 2 மாதமா என் பிள்ளைங்க கூட நீ அப்பனான்னு கேட்குது. நீ அப்பனான்னு கேட்குது. நீ அப்பனாவா இல்லை அப்பனான்னு கேட்குதுங்க. ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஓடிக்கிற டைமில் இந்த பிளான் வந்து உண்மையாக சார் அற்புதமான பிளான்ஸ். ப்ராடக்ட் விதத்தில் எம்எல்எம்னு ஒன்று எடுக்கும்போது ப்ராடக்ட் பிளான் மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னா வெளியில் கேஷ் போட்டு கேஷ் எடுக்கிறாங்க. தயவு செய்து எந்த கம்பெனியும் போயிடாதீங்க. நாங்கள் அனுபவப்பட்டோம். இதில் ஒரு 6 மாதம் 3 மாதம் தான் அந்த கம்பெனி எம்எல்எம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த நெட்வொர்க் பிஸ்னஸ் தான் இன்றைக்கி லைஃப் வந்து சேஞ்சே பண்ணும். வேலையை செஞ்சு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுங்க. இப்பயும் சொல்கிறேன், நீ கலெக்டராக இருந்தால் கூட சரி 2 லட்சம் கலெக்டர் வந்தாங்கன்னா 2,50,000 கடங்கானா இதுதான் கலெக்டருடைய சூழ்நிலையும். ரைட்டு சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்காதவங்களோட 50 லட்சம் ஒரு சம்பாதிக்கும். ரைட்டுங்களா? ஐடியில் ஸ்பெஷல் ஐடி கட்டலாம். அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு 4 அற்புதமான தேர்ந்த எல்லாம் பிளான் பக்காவாக சொன்னார். ரைட்டு, நீங்கள் எந்த பேக்கேஜில் வரையும் அவங்க உங்களுடைய இருக்கணும். ஆனால் லீடருங்களாக வரீங்கன்னா நல்ல பேக்கேஜில் வந்துடும். ரைட்டு, நம்ம மைண்ட் என்னன்னா 1000 ரூபா பேக்கேஜ் போட்டு வச்சுக்க, அந்த மைண்ட் அப்படியே 1000 ரூபாயே போயிடும். ரைட்டுங்களா?
ஒரு 12,000 பேக்கேஜ் நான் 5,000 12,000 எதனால எடுத்துங்க. ஆனால் எடுத்துட்டு இத்தனை வருஷமாக ஃபெயில் ஆகி போயிட்டேன், இன்கம் எடுக்கல, தயவு செய்து சொல்லவே சொல்லாது. உழைப்புலாங்க வேலை நடக்காது. இன்னைக்கு சொல்கிறேன் சார், ஐடி போட்டு நீ வேலை பார்க்க வரவே வர யாருமே அப்படிதான் சொல்கிறேன். கேட்டுங்களா? ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற இடம் இது. அப்போ 1 மணி நேரம் பயன்படுத்தி என்ன நமக்கு? ஆனால் வெளியில் போன உடனே அதை ஆள் சேர்த்துறதா, ஆள் சேர்த்தா எது சார் நடக்கிறீங்க? எதுவுமே நடக்காது. ரைட்டுங்களா? ஒரே விஷயம் தான் சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டுக்கு அவர் மூலம் என்னுடைய தலைமையில் இந்த அப்னாலிக்ஸ் மார்க்கெட்டிங் வந்துருச்சு. தயவு செய்து உங்களால் முடிஞ்சால் ஒரு 500 பேர் சம்பாதிக்கிறீங்க. ரைட்டுங்களா? அதுதான் நான் ஒரு இது சொல்லுவேன். ரீபர்ச்சேஸ் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் ஐடியா போட்டாலும் கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பொருளெல்லாம் யூஸ் பண்ணுறேன். நானும் சார் பொருள் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஒவ்வொரு பொருளுங்க ஒரு வீட்டில் போனீங்கன்னா இந்த பொருள் வாங்காமல் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நல்ல அற்புதமான, அதாவது 1000 பொருள் 2000 பொருள்லாம் கிடையாது. ஒரு 160 பொருள் இருக்கு. அந்த 160 பொருள் அட்ராக்ஷனாக இருக்கும். இந்த வீட்டுக்கு கம்பல்சரி இருக்கணும் அப்படியான பொருள் அந்த அப்னாலிக்ஸ் மார்க்கெட்டிங் நமக்கு வந்துருக்கு. சரி, இவ்வளோ நேரம் ஐடி போட்டு அது இன்கம் வீக்லி